அடியேன் ஆலிதாசன். கோவிந்தர் கோர் குற்றேவல்ன்ற இந்த சேனலுக்கு அழகரோட குழந்தைகள் எல்லாரையும் மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம் பார்க்குற முக்கியமான ஒரு விஷயம் நிர்ஹேத்துக கிருபை அப்படின்ற ஒரு விஷயம். நிர்ஹேத்துக கிருபை அப்படின்னும்போது எந்த காரணமும் இல்லாமல் வரக்கூடியதான ஒரு கிருபை. இப்போ அனாதி காலமாக பாவங்கள் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனுஷன் ஒருத்தன், அவனுக்கு திடீர்னு ஒரு நாள் பெருமாளை பற்றின எண்ணம் வருது. பாவங்கள் மாத்திரமே பண்ணிட்டு இருக்கிறான், ஜென்ம ஜென்மமாக பாவங்களை மாத்திரமே பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு அவனுக்கு பெருமாளை பற்றின ஒரு எண்ணம் வருது. வந்து பெருமாள் கிட்ட போகிறான், கோயிலுக்கு போகிறான். எப்படி அது போகிறான் அப்படின்றத பற்றி தான் இப்போ அந்த விஷயங்களை பூர்வாச்சாரியார்கள் வந்து அரசி ஆராயிறாங்க, அதுக்கான விசாரங்கள் பண்ணுறாங்க. அப்போது என்ன அது மாதிரி இருக்கும், எப்படி இருக்கும், திடீர்னு ஒருத்தனுக்கு எப்படி பெருமாள் மேலே அந்த எண்ணம் வரும் அப்படின்னும் போது அதுக்கு தான் நிர்ஹேத்துக கிருபை, பெருமாளுடைய கிருபை இது. அது எப்படி அந்த கிருபை வருது, எந்த காரணமும் இல்லாமல் அந்த கிருபை வருது அப்படின்னு அதுக்கு வியாக்கியானங்கள் பண்ணுறாங்க. எப்படின்னா, ஒருத்தன் இருக்கிறான், அவன் பெரிய கஞ்சன். அவனுடைய தோட்டத்தில், அவனுடைய வயலில் ஒரு மாடு வந்து மேயுது. அந்த மாடை துரத்திட்டு போகிறான் இவன். அந்த மாடை அடித்து துரத்தணும்னு துரத்திட்டு போகிறான். அது போகும்போது அங்கே ஒரு கோவில் இருக்குது, பெருமாள் கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோயில் உள்ளே புகுந்து அந்த மாடு ஒரு பிரதட்சணம் வந்து அப்படியே திரும்பி ஓடுது. அது வேணும்னு பண்ணலை, அது ஒரு இயல்பாக பண்ணுது, அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கணும்னு பண்ணுது. இவனும் அது பின்னாடியே அதே மாதிரி போகிறான். போனதும் பெருமாள் உடனே, ஆஹா, இத்தனை நாள் இவன் இப்படி இருந்தானே, இவன் என் கோவில் ஒரு நேரம் பிரதட்சணம் வந்தானே அப்படின்னு ஒரு கணக்கு பண்ணிக்கிறான், ஒரு புண்ணியமாக கணக்கு பண்ணிக்கிறான். அதே மாதிரி அவனுக்கு ஒரு நண்பன் ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு மிகவும் பிடித்ததான ஒரு நண்பன். அவன் பேர் கோவிந்தன். இவன் அவனை எப்போ பார்த்தாலும் அவன் பேரை வச்சு கோவிந்தா கோவிந்தா டே கோவிந்தா டே கோவிந்தா டே கோவிந்தான்றான். உடனே பெருமாள், என்னுடைய திருநாமத்தை சொல்லிகிட்டே இருக்கானே, எப்போ பார்த்தாலும் என் திருநாமத்தை சொல்லிகிட்டே இருக்கானே அப்படின்னு இன்னொரு கணக்கு ஒன்று பண்ணிக்கிறான். இதே மாதிரி இவனை போன்ற கூட்டாளிகள் சிலரெல்லாம் சேர்ந்து சூதாடுவதற்காக ஒரு மர நிழலில் ஒரு மேடையை அமைச்சு, நிழலாக இருக்கக்கூடியதாக மேடையை அமைச்சு, அந்த இடத்துல பக்கத்தில் கொஞ்சம் நீர்நிலைகள் எல்லாம் தயார் பண்ணி, ஏன்னா அவனுக்கு சூதாடின்னு இருக்கும்போது திடீர்னு ஒரு தண்ணி தாகம் எடுக்கும், அதுக்காக அந்த நீரெல்லாம் எடுக்கணும் போகணுன்ற எண்ணத்தில் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கான், ஒரு இடத்த தயார் பண்ணி வச்சுருக்கான். ஸோ இவங்கெல்லாம் வந்து அவனுடைய நண்பர்கள் எல்லாம் வந்து நேரங்காலம் வரும்பொழுது நேரத்தில் வந்து உட்காந்து சூதாடி அங்கே நீர்நிலையில் தீர்த்தம்லாம் குடிச்சு அப்படியே பொழுதுபோக்கக்கூடிய நிலைமை இருக்குது. இந்த இடத்துல அகஸ்மாத்தா ஒரு மிகப்பெரியதான ஒரு பாகவதர் ஏதோ க்ஷேத்ராடனம் பண்ணுறதுக்காக ஒரு இடமா வந்துட்டு இருக்கும் பொழுது இந்த இடத்துக்கு வரார். வரும்பொழுது வெயில் சுட்டெரிக்கும் பொழுது அந்த இடம் அழகாக நிழலோடு இருக்குதேன்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கிறார். பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் ரொம்ப நல்லா இருக்குன்னு கொஞ்சம் அந்த இடத்துல கூடிய தீர்த்தத்தெல்லாம் குடிக்கிறார். இப்போது இதை வந்து பெருமாள் இன்னும் ஒரு ஒரு புண்ணியமாக கருதுறான். என்னுடைய அடியாருக்கு நீ இதை மாதிரி தயார் பண்ணி கொடுத்திய. ஆனால் இவன் வந்து அடியாருக்கு பண்ணி தரல, இவனுடைய சௌகரியத்துக்காக பண்ணிட்டான். இருந்தாலும் இது என்னுடைய அடியாருக்கு நீ பண்ணி கொடுத்தியன்னு ரொம்ப பலகாங்கிதமாக அதை ஒரு கணக்கு பண்ணிக்கிறான். இதுக்கு அடுத்து அதே மாதிரி இவன் உட்காண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல ரொம்ப அவனுடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஹாஸ்யமாக பேசி கொண்டிருக்கும் பொழுது அது வழியாக ஒரு அடியார் ஒருத்தர் வரார். ஒரு திவ்ய தேசத்தினுடைய வழி தெரியாமல் அவர் திணறி இருக்கும் பொழுது அவனுடைய சுபாவம் தெரியாத அவன்கிட்ட போய், சுவாமி இந்த இடத்துல இந்த கோவில் போனோம், எப்படி வழி அப்படின்னு கேட்குறார். அவனும் வந்து அன்னைக்கு ஒரு நல்ல மூடில் இருக்கிறான் போல, நல்ல எண்ணத்தில் இருக்கான். அவன் உடனே இந்த பக்கம் போய் இந்த பக்கம் திரும்புங்க, அங்கே போனால் அந்த கோவில் வரும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ இதை வந்து பெருமாள், ஆஹா, என் அடியாருக்கு இவன் உதவினானே அப்படின்னு அதை எடுத்துக்கிறான். அதனால் இதை ஒரு புண்ணியமாக எடுத்துக்கிறான். இந்த புண்ணியத்தெல்லாம் சேர்த்து எத்தனை பாவம் பண்ணினாலும் பரவாயில்ல, அதெல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு இவன் வந்து என்னை ஆராதிக்கத்தக்கவன், ஆகையினால இவனுக்கு வந்து ஒரு அனுகிரகம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு அனுகிரகம் பண்ணி தன் இடத்துல வரும்படி ஒரு எண்ணத்தை தூண்டுறான். உள்ள அந்தரியாமையாக இருந்து பெருமாள் தூண்டுறதுனால தான் அவன் வரான், இல்லைன்னா அவனால் வர முடியாது. இதுக்கு பேர் தான் நிர்ஹேத்துக கிருபை அப்படின்னு பேர். மற்ற விஷயங்களை அடுத்த காணொலியில் பார்ப்போம். அடியேன் ராமானுஜதாசன்.